லஞ்சம் பெருகிட காரணம் தருபவரா பெறுபவரா? அன்பார்ந்த பெரியோர்களே, அன்பினும் இனிய தாய்மார்களே, ஆற்றல் மிகு இளைஞர்களே, இனிய குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஞாயிறு பட்டிமன்றத்தின் இந்த வார சிந்தனையாக இந்த நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய, சமூகத்தில் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று எது என்று கேட்டால், பிறக்கும் குழந்தை கூட சொல்லும் லஞ்சம் 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 என்று. அந்த லஞ்சத்தை பெருக்கிடுவதற்கு, லஞ்சம் இந்த நாட்டில் பெருகுவதற்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்டு, தருபவரா அல்லது பெறுபவரா என்ற விவாதத்தை இன்று ஜீ தமிழ் தொலைக்காட்சி இங்கே வழங்கி இருக்கிறது. கொடுப்பதும் வாங்குவதும் ரொம்ப சகசமா நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுக்கொன்னு குறைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே ரொம்ப ஜரூரா நடக்குது. யார் அதுக்கு அச்சப்பட்ட மாதிரியோ கூச்சப்பட்ட மாதிரியோ உண்மையிலேயே தெரியல. இப்போ ஒரு காலத்துல பள்ளிக்கூடத்து புத்தகத்தை எடுத்து பார்த்தோம்னா, அல்லது அரசு அலுவலகங்கள்ல ஒரு வாசகம் எழுதி போட்டிருக்கோம், தீண்டாமை ஒரு பாவச் செயல்னு. இதை தொடர்ந்து சொல்லி சொல்லி இப்ப நாட்டில இருந்து தீண்டாமைய அகற்றிட்டோம். இப்ப லஞ்சம் வாங்குபவரும் கொடுப்பவரும் அதிகரித்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் இனிமேல் எழுத வேண்டிய வாசகம் என்ன தெரியுமா? லஞ்சம் ஒரு பெரும் பாவச் செயல் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அதையும் நாட்டை விட்டு அகற்றலாம். அப்படி அகற்றுவதற்கான வழியை தேடுவதற்கும் இந்த பட்டிமன்றம் சமூக அக்கறையோடு மக்களுக்கு பல கருத்துக்களை இங்கே சொல்ல இருக்கிறது. இன்றைக்கு லஞ்சம் பெருகிவிட்ட காரணத்தினால் அன்பு இங்கே குறைந்து விட்டது, உறவுகள் கெட்டு போய்விட்டன. அதற்குத்தான் முக்கியத்துவம் என்று போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கிறது. ஆனா இதுல இருந்து ஒரு மாற்றம் வருங்கிற நம்பிக்கையும் நம்மகிட்ட இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைய இளைஞர்கள் மனதிலே அந்த நம்பிக்கை துளிர்விட தொடங்கி இருக்கிறது. அதனால் இந்த தலைப்பு இங்கே விவாதத்திற்கு வந்திருக்குது. முந்தையெல்லாம் சொல்லுவாங்க, இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறப்ப நேர்முக தேர்வு வைப்பாங்க, இன்டர்வியூ. அதுல போய் ஒருத்தனை ஓக்கணும்னு நினைச்சா அதுக்கேற்ற மாதிரியே கேள்வி கேட்பாங்க. ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க கூடாது, யார்கிட்டயோ காசு வாங்கியாச்சு, பணம் வாங்கியாச்சு, அவருக்கு தான் இந்த வேலையை கொடுக்கணும்னு அந்த நேர்முக தேர்வு நடத்துறவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன திறமையா இருந்தாலும் அங்க போய் கேள்விக்கு பதில் சொன்னா அங்க தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி இப்ப சமீபத்தில் நடந்துச்சு. ஒரு படித்த இளைஞன் போன உடனே அங்க ஒரு கேள்வி கேட்டாரு ஒருத்தர். கடலுக்கு நடுவுல மாமரம் இருக்குது, அதுல போய் மாம்பழம் பறிச்சிட்டு வரணும், நீ எப்படி பறிச்சிட்டு வருவ அப்படின்னு கேட்டாரு. உடனே இந்த இளைஞன் சொன்னா, பறவையா மாறி போய் நான் பறிச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னான். உடனே அந்த அதிகாரி கேட்டாரு, பறவையா உங்க அப்பாவா உன்னைய மாத்துவாரு அப்படின்னு. உடனே இவன் பதிலுக்கு கேட்டான், கடலுக்கு நடுவுல மாமரத்தை உங்க தாத்தாவா நட்டு வைப்பாரு. ஆக இன்று இளைஞர்களிடத்திலே வேகம் பிறந்திருக்கிறது, விவேகம் பிறந்திருக்கிறது. அதனால் இந்த லஞ்சம் எனும் பேயை விரட்டி விடுவோம் என்ற நம்பிக்கை துளிர் விட்டிருக்கின்ற நேரத்தில் தருபவருக்கு அதிலே அதிகம் பங்கா, பெறுபவருக்கு அதிலே அதிகம் பங்கா, யார் இந்த லஞ்சத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு சரியான நேரத்தில் உணர்த்தவில்லை என்று சொன்னால் நாளைய பாரதம் வளமான பாரதமாக இருக்க முடியாது. அதனை உணர்த்துவதற்காகவே ஒரு உயரிய தலைப்பை இங்கே தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய லஞ்சம் பல வழியில எப்படியோ புதுசா கொடுக்கறதுக்காக வழி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நான் இந்த ட்ரெயின்ல அடிக்கடி சென்னைக்கு போயிட்டு வருவேன். அப்ப பார்த்தா வெயிட்டிங் லிஸ்ட் வச்சிருக்கிறவங்க எல்லாம் அந்த டிக்கெட் பரிசோதகர்கிட்ட போய் சீட்டு கேட்கறக்கா ஒரு மெத்தடை கடைபிடிப்பாங்க. அவங்க போன உடனே சும்மா டிக்கெட்டை காமிச்சு, சார் வெயிட்டிங் லிஸ்ட் ஏதாவது இருந்தா பார்த்து பண்ணி கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றவங்களை போங்க எல்லாம் ஃபுல்லு அங்கிட்டு போங்க அப்படின்றாரு. அதே ஒரு டெக்னிக்கா டிக்கெட் அப்படி கையில வச்சுக்கிட்டு, சார் வெயிட்டிங் லிஸ்ட் பார்த்து பண்ணி கொடுங்க, வெயிட்டிங் லிஸ்ட் சார் பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னா அங்க இருந்து பணம் தர்றேன்னு சொல்றத சிக்னல்ல கொடுக்குறாராம். உடனே அவர் டிடி தெரிஞ்சுக்கிட்டு, அப்படியா நாங்க போய் இருங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு பண்ணி தர்றேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல வழிகளை பல துறைகளிலே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப லஞ்சம் கொடுக்கிறதுங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் என்பதனால்தான் அதை போக்குவதற்காக இங்கே விவாதத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறோம். ஆனா லஞ்சம் கொடுக்கிறதுல கொடுக்கிறவரும் வாங்குறவரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆனந்தமா இருக்கிற ஒரு அலுவலகம் தமிழ்நாடு பூரா இருக்குங்க. அங்க போனா மட்டும்
கொடுக்கிறவரும் சந்தோஷமா தான் கொடுக்கிறாரு, வாங்குறவரும் சந்தோஷமா தான் வாங்குறாரு. அது எந்த அலுவலகம் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். பத்திர பதிவுத்துறை அலுவலகம் இருக்கிறது. அங்க கொடுக்கிறவங்களும் சந்தோஷமா கொடுப்பாங்க, வாங்குறவங்களும் பகிரங்கமா கல்லாப்பெட்டி அதுக்குன்னே ஒன்ன வச்சுக்கிட்டு வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. நான் ஒரு அலுவலகத்தில் போய் பார்த்தப்ப அங்க வாசகம் போட்டிருந்துச்சு, பத்திரப்பதிவு துறையில லஞ்சத்திற்கு இங்கு இடமில்லை என்று வாசகம் போட்டிருந்துச்சு. அது உண்மையான வாசகம். அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? லஞ்சத்திற்கு இங்கு பஞ்சமில்லை என்று போட்டால் அதுதான் சரியாக இருக்கும். ஆக லஞ்சத்தை இப்படி ஒரு துறையிலோ இரண்டு துறையிலோ சொல்லி விலக்கிவிட முடியாது. நான் தொடக்கத்திலே சொன்னதை போல நீக்கமற நிறைந்திருக்கிற இந்த லஞ்சம் பெருகுவதற்கு யார் காரணம் என்ற கேள்விக்கு விடை சொல்ல 6 பேச்சாளர்கள் தகுதி சுற்றிலே தேர்வு பெற்று முதல் சுற்று ஞாயிறு பட்டிமன்றத்திலே பங்கேற்க வருகை தந்திருக்கிறார்கள். இவர்களுடைய விவாதத்தை பொறுத்து என்னுடைய தீர்ப்புரையில் இதற்கான ஒரு சரியான முடிவை எடுப்போம் என்று கூறி இப்போது விவாதம் தொடங்குகிறது. லஞ்சம் பெருகிட காரணம் பெறுபவரே என்ற அணி முதலில் தொடங்குகிறது. அதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து மதுரையில் நடைபெற்ற தேர்வில் தேர்வாகியிருக்கக்கூடிய குளச்சல் கிராமத்தை சார்ந்த அப்துல் ரவூப் அவர்கள் அணித்தலைமை தாங்கி விவாதத்தை தொடங்க வருகிறார்கள். வாங்க.